Good afternoon, students. Next, we are going to see the topic of turnover ratios. This is a part of ratio analysis. So, first we see the stock turnover ratio. Stock அப்படின்னா நமக்கு தெரியும் goods. ஸோ டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னாக்கா ஸ்டாக் வந்து சேல்ஸில் நம்ம எவ்வளோ பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அதுக்கான சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டீட்டெயில்ஸ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸோட வேல்யூ 39,984. தென் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 380. நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 1378. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 1814. டோட்டல் க்ராஸ் ப்ராஃபிட் ஃபார் த இயர் 8068 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பேஸாக வச்சு நம்ம ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கான ஃபார்மேட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய சேல்ஸ்லேருந்து நெட் சேல்ஸில் இருந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜ் அப்படின்னாலே சராசரி அப்படின்னு அர்த்தம். அப்போது எத்தனை ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஐட்டமால் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போது ஆவரேஜ் நம்ம எதுக்கு எடுக்க போகிறோம்னா ஸ்டாக்கோட ஆவரேஜ் பார்க்க போகிறோம். அப்போ ஸ்டாக் எத்தனை விதமான ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, 2. ஒன்று ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் 2 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 2 ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி 2 ஸ்டாக் இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஆவரேஜ் ஸ்டாக் கிடச்சிரும். அப்போ இது ரெண்டுமே நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சேல்ஸோட வேல்யூ சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் லெஸ் பண்ணால் தான் நமக்கு நெட் சேல் கிடைக்கும். அப்போ 39,984ங்கிறது சேல் மைனஸ் 380 அப்படிங்கிறது சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ லெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ 8068. பாருங்கள், அப்போ இந்த 39,984லேருந்து 380 லெஸ் பண்ணிட்டால் நம்மளோட நெட் சேலு 39,604 கிடைக்கும். மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் 8068. ஸோ இந்த 39,604லேருந்து 8068 லெஸ் பண்ணிட்டால் நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 31,536 நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே, அப்போ ஆவரேஜ் ஸ்டாக் பார்க்குறோம். ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஓகே, அப்போ 1378 ப்ளஸ் 1814 டிவைடட் 2 போட்டோம் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா நமக்கு 3192 டிவைடட் 2 போட்டோம்னா நமக்கு 1596 கிடைக்கும். இது என்னது, ஆவரேஜ் ஸ்டாக்கோட வேல்யூ. இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நமக்கு அடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த அமௌண்ட் எடுத்து அப்ளை பண்ணுறோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 31,536 டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக்கும் நமக்கு தெரியும், அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ, 1596. இதை டிவைட் பண்ணோன்னா நமக்கு 19.76 டைம்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த டைம் எதுக்காக அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டாக்கை 19.76 டைம்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோனா, டேர்ன் ஓவர்னால் சேல்ஸுக்காக நம்ம எவ்வளோ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 19.76 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரியுது. ஓகேங்களா? இதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அதில் நமக்கு பி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். என்னென்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் 20% கொடுத்துருக்காங்க, ஸ்டாக் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த இயர். இது ரெண்டுமே எண்ட் ஆஃப் த இயர், பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ இதுலேயே நம்ம பி நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிடும். இதில் சேல்ஸோட வேல்யூ 10 lakhs கொடுத்துருக்காங்க. நெட் சேல்ஸ்லேருந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஆனால் இதில் சேல்ஸ் ரிட்டர்ன் இல்லை, வெறும் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சேல்ஸ்லேருந்து 20%. ஸோ அப்போ சேல்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 10 lakhs மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கேல்குலேட் பண்ணணும். 10 lakhsலேருந்து 20% நம்ம கேல்குலேட் பண்ணால் நமக்கு 2 lakhs கிடைக்கும். அப்போ 10 lakhsலேருந்து 2 lakhs லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 8 lakhs. புரியுதுங்களா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணால் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். இப்போ சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ கொடுக்கல. இன்ஸ்டெட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ரேஷியோவாக கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 20%. எதுலேருந்து கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க? சேல்ஸ்லேருந்து கேல்குலேட் பண்ணணுமா. இப்போ சேல்ஸ் வேல்யூ 10 lakhs, அதுலேருந்து 20% கேல்குலேட் பண்ணால் 2 lakhs கிடைக்கும். அப்போ நான் சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட் 2 lakhs லெஸ் பண்ணிட்டா நமக்கு 8 lakhs கிடைக்கும். அந்த 8 lakhs தான் நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். தென் ஆவரேஜ் ஸ்டாக் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்டாக் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆவரேஜ் ஸ்டாக் நமக்கு தெரியும். ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் அவங்க கொடுத்துருக்காங்க பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு 1,75,000 ப்ளஸ் எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்துருக்காங்க 1,45,000. ரெண்டையும் ஆட் பண்ணுறோம், டிவைடட் 2. ரெண்டையும் ஆட் பண்ணி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1,60,000. இதுதான் ஆவரேஜ் ஸ்டாக். ஓகேவா? அப்போ நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கான ஃபார்மேட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 8 lakhs டிவைடட் ஆவரேஜ் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1,60,000 டிவைட் பண்ணால் 5 times வரும். இந்த 5 times அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஸ்டாக்கை 5 முறை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த இயரில் 5 times நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த டீட்டெயில் நமக்கு சொல்கிறது. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோவில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா எத்தனை முறை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ப்ளஸ் இதோடு நமக்கு இன்னொன்று கேட்குறாங்க, ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட் கேட்குறாங்க. நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். சேல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ஸ்டாக்கு 5 முறை நம்ம வாங்குகிறோம், ஸ்டாக் 5 முறை என்ன பண்ணியிருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியடு எந்த டைம் பீரியடில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேஸ் ஆர் மந்த் இந்த இயர் டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேங்களா? டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ், இல்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இந்த இயர் டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டேஸில் கண்டுபிடிச்சிக்கலாம். டர்ன் ஓவர் ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட் இன் டேஸ். ஸோ ஒரு 1 இயருக்கு 365 days. ஓகேவா? டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ எத்தனை நமக்கு வந்திருக்கு, 5 times. 5ஆல் டிவைட் பண்ணால் 73 days வருது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்தில் 73 நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ மந்தில் நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறோம். ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட் இன் மந்த். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12. ஸோ 12 டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோவில் வந்துச்சு 5 times வந்துச்சு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் 2.4 month. ஓகே, இந்த 2 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். டேஸில் கேட்டாங்க, நம்பர் ஆஃப் டேஸில் கேட்டாங்கன்னா 73 daysக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுறோம். மந்தில் வந்துச்சுன்னா 2.4 monthக்கு ஒரு தடவை என்ன செய்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5 முறை என்ன செய்கிறோம், நம்ம ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுதான் இது நமக்கு சொல்கிறது. ஓகேங்களா? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்மேட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. ரொம்ப ஈஸியானது. இதுவே பீரியட்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாக்கா அதில் டேஸில் கேட்டாலும் சரி, மந்தில் கேட்டாலும் சரி. டேஸில் கேட்டாங்க அப்படின்னாக்கா
ஒரு வருஷத்துக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வருதோ அதால் அந்த போட்டு டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோவை நம்ம டிவைட் பண்ணுறோம். மந்தில் கேட்டாங்கன்னா ஒரு 1 இயருக்கு எத்தனை மந்த்து, 12 மந்த்து டிவைடட் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ நமக்கு 5 டைம்ஸ் வருது, டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிட்டோம். இப்போ மந்தில் பார்த்தா 2.4 மந்த்துக்கு ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. டேஸில் பார்த்தா 73 டேஸ்க்கு ஒரு முறை என்ன செய்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட்ஸ் இன் டேஸ் அண்ட் மந்த்ஸ். புரியுதுங்களா?